புதிய புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்க இருக்கின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல 6 புதிய தொழிற்சாலைகளை அமைக்க இருக்கின்றது. இந்த செய்தி தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். லண்டனில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாகிய குராய்டன் நகரில் இன்று காலை இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 20 வயதுடைய பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்து மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் நேற்றிரவு நடைபெற்ற வன்முறை சம்பவங்களின் போது 2 பேர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இராணுவ ரகசியங்களை சீனாவுக்கு விற்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் நேற்றிரவு கடும் வன்முறை என்ன நடந்தது சொன்னால், நேற்று நடைபெற்ற உதைபந்தாட்ட போட்டியில் அதாவது பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணிக்கும் இத்தாலியினுடைய இன்டர் மிலான் அணிக்கும் இடையில் உதைபந்தாட்ட போட்டி நடந்தது. சாம்பியன் லீக் போட்டியினுடைய அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிஸ் அணி 5 கோல்களால் வெற்றி பெற்றது. 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. அதனை அடுத்து ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் அளவுக்கு அதிகமான உற்சாகத்தில் அந்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு அதை சாதாரணமாக கொண்டாடியிருந்தால் பரவாயில்லை, கடைகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு கட்டிடங்களுக்கு சேதங்கள் விளைவித்து, கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் என்று சொல்லி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து, இந்த மாதிரி வெறித்தனமாக அவர்கள் அந்த வெற்றி களிப்பில் கொண்டாடியதன் காரணமாக மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டு பாரிஸினுடைய 15வது வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்களை கொண்டு போய் வேகமாக ஓடி ஒரு பெண்ணுக்கு மேலே இடித்து அந்த பெண் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அதே போல் இன்னும் ஒரு பகுதியில் பாரிஸினுடைய வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் ஒருவருக்கு கத்தியால் குத்தி இருக்கிறோம். இது மாதிரி நிறைய வன்முறைகள். இதில் 22 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 7 தீயணைப்பு படை வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக 559 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இதில் காயமடைந்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு மிக மோசமான வன்முறை சம்பவம் நேற்றிரவு பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸிலே பதிவாகி இருக்கின்றது. பாரிஸ் காவல்துறையினர் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ரஷ்யாவில் 2 பாலங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 பாலங்களும் எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைன் போர்டருக்கு கிட்டவா இருக்காம். இந்த 2 பாலங்களில் முதலாவது பாலம் குண்டு வைத்து தகர்க்கப்படையக்குள்ள அதில் பயணம் செய்த ரயில் வண்டி கடுமையாக சேதமடைந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 69 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 2வது பாலம் குண்டு வைத்து தகர்க்கப்படையக்குள்ள அதில் ஒரு சரக்கு ரயில் ஒன்று போய் கொண்டு வந்திருக்குது. அந்த ரயில் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதில் எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. இப்படியாக 2 பாலங்கள் அடுத்தடுத்து யுக்ரேனிய எல்லைக்கு அருகில் ரஷ்யாக்குள்ள வைத்து தகர்க்கப்பட்டமை அந்த பகுதியில் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக 2 நாடுகளும் இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு லண்டனில் இடம்பெறுகின்ற கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி. இன்று காலை லண்டனிலே தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒன்றாகிய குராய்டன் நகரில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இன்று காலை 9 மணிக்கு பதிவாகி இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இதில் 20 வயதுடைய ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார். 30 வயதுடைய நபர், இந்த கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட 30 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த பெண் திருப்பி தாக்குதலை மேற்கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. அவரும் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவரை கைது செய்த போலீசார் இப்பொழுது மருத்துவமனையில் போலீசாருடைய கண்காணிப்பின் கீழ் அனுமதித்திருக்கிறார்கள். சிகிச்சைகள் முடிந்த பின்னர் இவர் அழைத்து செல்லப்படுவார், தடுத்து வைக்கப்படுவார் என சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குடும்ப வன்முறை காரணமாக இடம்பெற்ற ஒரு கொலை என முதல்கட்ட தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். இந்த வருடத்திலேயே அதிகூடிய எண்ணிக்கை என சொல்லத்தக்க வகையில் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு படகுகள் மூலம் அகதிகள் சேர்ந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் நேற்று சனிக்கிழமை 31ஆம் தேதி இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 படகுகளில் 1194 பேர் ஒரே தடவையில் சேர்ந்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடத்தில் அதிகூடிய எண்ணிக்கையாக, அதாவது ஒரே நாளில் அகதிகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கக்குள்ள அதிகூடிய எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிறது. 18 படகுகளில் 1194 பேர் வந்திருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கும் சொன்னால், நேற்று ஃபுட்பால் மேட்ச் தானே, உதைபந்தாட்ட போட்டி தானே, அப்போ எல்லாருடைய கவனம்
வந்து அதுவும் பாரிஸ் அணி விளையாடுதண்டைக்குள்ள பிரான்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபுட்பால் மேட்சிலான் கவனமாக இருந்திருப்பினம். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி சிலவளை பிளான் பண்ணி இவ்வளவு படகுகளை ஒன்று சேர்த்து வந்து சேர்ந்தார்களோ இன்னும் தெரியல. இருந்த போதிலும் கூட 18 படகுகளில் 1194 பேர் நேற்று 31ஆம் தேதி இரவு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியங்களை திருடி அதனை சீனாவுக்கு விற்றார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்கே வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் சேர்பியா நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு சேர்த்து இன்னும் ஒரு சீன குடிமகன் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் மில்லர் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு வந்து 63 வயது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியத்தை எப்படி திருடினார்கள் என்கிற அந்த விவரம் வந்து ஊடகங்களில் வெளியாக இல்லை. ஏன்னு சொன்னால் அதை பொதுவாக சொல்ல மாட்டேன், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்று சொல்லி. ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்க இராணுவத்தினுடைய ஏவுகணை பொறிமுறைகள் மற்றும் இதர ஆயுதங்கள் பற்றிய ரகசியங்களை திருடி அதனை சீனாவுக்கு விற்றார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ரகசியங்களை திருடி சீனாவுக்கு விற்றதுக்காக இவர்களுக்கு கிடைச்ச காசு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து 7430 பவுண்ட்ஸ் 7430 பவுண்ட்ஸ். இந்த காசுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ரகசியங்களை திருடி இருக்கணும். என்ன பிரச்சனை சொன்னால் இவர்கள் மேலே சொல்லப்பட்டிருக்க அந்த குற்றச்சாட்டுக்கு தானே இது வந்து இப்போ நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் 2 பேருக்குமே தலா 30 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குமாம். இந்த 7430 பவுண்ட்ஸை உழைக்கிறதுக்கு 3 மாதங்கள் வேலைக்கு போயிருந்தாலே போதும், நல்ல வடிவாக அந்த 7430 பவுண்ட்ஸை உழைச்சிருக்கலாம். ஆனால் திடீரென்று இந்த காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ரகசியங்களை திருடி கடைசியாக 30 வருடங்கள் ஜெயில் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகளவு நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் நோக்கோடு பிரித்தானிய அரசாங்கம் ஆயுத உற்பத்தி சாலைகளை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 1 அல்ல 2 அல்ல 6 புதிய ஆயுத தொழிற்சாலைகளை பிரித்தானியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் அமைப்பதற்கு பிரித்தானிய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக 6 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து ஒதுக்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் யோன் ஹீலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பிரித்தானியாவினுடைய பல்வேறு பகுதிகளில், அதாவது தெரிவு செய்யப்பட்ட ரகசிய இடங்களில், எந்த இடம் என்று சொல்லி அவர் குறிப்பிடவும் மாட்டினோம், தெரிவு செய்யப்பட்ட ரகசிய இடங்களில் 6 இடங்களில் இந்த ஆயுத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று சொல்லியும் இது ரஷ்யாவுக்கான ஒரு எச்சரிக்கை, ரஷ்யாவுக்கான ஒரு செய்தி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இதுக்கு மேலேயும் ரஷ்யா வந்து ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிக்க நினைக்கிறது அல்லது பிரித்தானியாவை தாக்க நிற்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து கைவிடணும், நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஆயுத உற்பத்தி சாலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஏற்கனவே எங்களிடம் அதிநவீன ஆயுத தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு மேலதிகமாக இன்னும் நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் அதிக எண்ணிக்கையில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் தான் இந்த தொழிற்சாலைகளை அமைக்கிறோம் என இன்று காலை வழங்கிய பேட்டியில் பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு பக்கம் சமாதான முயற்சிகள் போய்கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் ஆயுத உற்பத்திகளும் அதிகரித்து கொண்டிருக்குது. இது ரெண்டிலையும் வந்து எது ஒர்க் அவுட் ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற உலக செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த ஒரு 10-15 நாட்களில் ஏராளமானவர்கள், 3000க்கும் மேற்பட்டவர்கள் புதிதாக சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம்.